தாந்திரா எப்படி அதை பயிற்சி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று தாந்திரா என்பதுன்னு தாந்திரான்னு சொல்லும்போது இப்ப அடுத்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தாந்திராவை பற்றிய சில விளக்கங்களும் சில ஒரு கதைகளும் சொல்ல நடந்த உண்மையான விஷயங்களை பற்றி நான் சொல்லுறேன். தாந்திரா என்பது என்னன்னு சொன்னா, அச்சரம் ஒரு தகுட்டில் அந்தந்த தேவதைக்கு உள்ள அச்சரங்கள் எழுதப்படும். அதை இயந்திரம் என்று சொல்வார்கள். அதை வைத்து முதலில் அதை தயார்படுத்துவார்கள். அதை தயார்படுத்தி பல நாட்கள் அதுக்கான நிலையெல்லாம் செய்த பிறகு அதுக்கு பிறகுதான் அதுக்கு தேவைப்படும் தகடு. அதன் பிறகு தவம், ஜபதவம், ஜபதவம் தகடு, அதுக்கான தகடை வைத்துதான் அந்த பூஜை செய்வார்கள். அந்த தகடு என்பது ரொம்ப முக்கியம். அது அந்த உருவாக்கப்பட்டவர்கள் தான் அதை உருவாக்கி கொடுப்பார்கள். எல்லாரும் போயிட்டு நானும் தகடு எழுதுறேன்னு ஏதோ ஒரு புத்தகத்துல பார்த்துட்டு யாரும் சொல்றாங்க, அப்படிலாம் போக முடியாது. தாந்திராவை செல்லக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, போனோடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தாந்திரிக குருமார்கள், காரணம் தப்பினால் மரணம். தவற கொஞ்சம் போனீங்கன்னா அவ்வளவுதான். என்ன இதுல என்னமோ பயமுறுத்துறாரு அப்படின்னு நினைக்காது. பயமுறுத்துறதுக்கு ஒண்ணு இல்லை. நீங்க என்ன தாந்திரா படிக்க போறீங்க? அப்படியே நீங்களே நினைச்சா கூட தாந்திரா படிக்க முடியாது. தாந்திரா படிக்கிறதுக்கு அந்த அமைப்பு இருக்க வேண்டும், அந்த நிலை இருக்க வேண்டும். அவங்க தான் தாந்திராவை போய் கத்துக்க முடியும். நீங்களே போயிட்டு நான் தாந்திரா கத்துக்கிறேன் அப்படின்னு போனா யாரும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. அப்படி அவங்க கத்துக்க கொடுக்க தயாரா இருந்தாலும் நீங்கள் நிலை பெற முடியாது. அதுக்குள்ள இடையிலே ஏதாவது ஒன்று ஆகிவிடும். மரணம் கூட ஏற்படலாம், அல்லது உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகளை உருவாக்கலாம். அதற்கான உண்மையான நடந்த அனுபவத்தை சொல்ல போறேன் அடுத்து. இதுல நீங்க தெரிஞ்சுக்கீங்க ஒரு தகுதி இல்லாத ஒரு நிலைகள் என்ன ஆகும் அப்படின்றது. ஆக அந்த இயந்திரம் எழுதி வைத்து ஜபம் செய்ய வேண்டும். அது எங்க செய்யணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் சுருக்கமா சொன்னேன், பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்லி. இது எங்க செய்வாங்க, எப்படி செய்வாங்க, எந்த இடத்துல உட்காந்து செய்யறது, கோயில்ல செய்யறதா, வீட்டுல செய்யறதா, அல்ல வெட்ட வெளி, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல. எனக்கு தெரியும், இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது. எல்லாருமே தெளிவோட கட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன இப்படிலாம் இருக்குது, இது உண்மைதானா என்னமோ எதுவுமே அதை பற்றியான ஆராய்ச்சி, தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சிக்கு ஈடுபட்டு குழம்பி கொண்டுதான் போக வேண்டும். ஆக அந்த ஜபத்தை தகடெல்லாம் வச்சு ஜபம்லாம் அவர்கள் உபதேசம் பண்ணுவார்கள். அதற்கு காலங்கள் இருக்கு. அமாவாசை காலம், பௌர்ணமி, இந்த மாதிரி நாள்கள்லாம் இருக்கு. அதுக்கு அது மாதிரி நாள்கள்ல தான் செய்யணும். வச்சு ஜபம் செய்யறதுக்கு முன்னால முதலில் நாம் இஷ்ட தெய்வத்தை நினைத்து அந்த தெய்வத்தை முன்னுக்கு அந்த உருவங்கள் தென்படும்படி செய்து அதை நமக்குள்ள ஐக்கியமாக்கி தான் அப்புறம் தான் அந்த சாதனையிலேயே இறங்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது என்னன்னா, தாந்திராக்கு அதாவது 100க்கு 100 முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சடங்குகள் தான் அதுல ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடுகள் தான் அதுல முழுக்க கட்டுப்பாடுகள் தேவைப்படுகிறது. அது சடங்குகள் தேவைப்படுகிறது. என்னென்ன பொருள் வேணா என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செஞ்சாகணும். இந்த பொருள் இல்ல அதுக்கு மாற இன்னொரு பொருள் வைக்கலாம்னா முடியாது. அது பெரிய விளைவை ஏற்படுத்தும். அதனாலதான் நான் சொல்றேன். அதனால கேட்பதற்கு சுலபமாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. தாந்திரா என்பது மிக 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 கடினம். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட காலம் வரை விந்து தாரணை செய்யணும். இப்ப யோகத்துல 12 வருஷம் விந்து தாரணை செய்யறோம். ஆனா இது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சாதனை செய்ய முடிக்கும் வரை நீங்கள் இருக்கணும் அந்த கட்டுப்பாடு. அதில் ஏதாவது தவறு நேர்ந்தால் நான் சொன்னது போல கரணம் தப்பினால் மரணம். சரி, இது உண்மை நிலை சம்பவம் நடந்தது. நான் ஒண்ணு சொல்றேன். என்னோட குருநாதர் இருக்கிற இடத்திலே நடந்த விஷயங்கள். இது நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு
இன்னொருவர் வந்து தாந்திரிகம் கத்துக்கணும் எனக்கு அப்படின்னு. இந்த தாந்திரிகவாதிகள் சொன்னாலே நிறைய தேவதைகளோடு தொடர்பு இருப்பாங்க. தேவதைகள் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கும். இந்த தேவதைகள் வந்து இச்சினின்ற ஒரு தேவதை இருக்கு. இந்த இச்சினின்ற தேவதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காளியோட அம்சம். அந்த தாயோட சக்தியை உருவானது தான் இச்சினி. இதோட இந்த இச்சினி மூலமா என்ன செய்ய முடியும்னா என்ன செய்ய முடியாதுன்னு கேட்கலாம். அந்த அளவிற்கு அதோட ஆற்றல், இச்சினியோட ஆற்றல். ஆக அவர் வந்து கேட்டாரு, இந்த மாதிரி எனக்கு எப்படியாவது எனக்கு வந்துட்டு இந்த இச்சினி வந்து எனக்கு வேணும், எப்படியாவது எனக்கு என்கிட்ட ஒப்படைங்க, அது நான் வச்சு பல இது அது என்ன செய்வாங்க அப்படின்றத சொன்னேன். என்ன வேணாலும் செய்வார்கள். ஆனால் அந்த இச்சினி வந்து எல்லாரும் அதாவது வந்து எல்லாராலையும் அதை வைத்து பாதுகாக்க முடியாது. இச்சினி என்பது வந்து ஒரு பெண் உருவம் இருக்கும், பல உருவம் எடுக்கும். இச்சினி என்றது பல உருவம் எடுக்கும். ஆனால் நீங்கள் கட்டுப்பாடு இல்லை என்றால் கொஞ்ச நாளிலேயே அவங்களோட கதை, நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே வெட்டி தான் நான் பேச வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல முடியல. அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இது பகுத்தறிவுக்கு நான் சொன்னது போல பகுத்தறிவுக்கு எட்டாத விஷயங்கள். அப்ப அவர் என்ன சொன்னாரு, சரி நீ இவ்வளவு கேட்கிற, உனக்கு எந்த ஒரு பிரார்த்தமும் கிடையாது, உனக்கு வந்து தாந்திரா படிக்க கூட இல்லைன்னு. அவர் காலில் உழுது அழுது எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க, என்னோட ரொம்ப வறுமை நிலையில இருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருந்தாரு. அவரும் சரி சரின்னு சொன்னாரு. சரி உனக்கு நான் வந்து ஒரு வாய்ப்பு தரேன், உனக்கு வந்து நான் வாய்ப்பு தரேன். என்ன அப்படின்னு, கடற்கரை ஓரத்துல என்னை போய் பௌர்ணமி அன்றைக்கு அந்த இச்சினை நான் அனுப்புறேன் உங்ககிட்ட. நீ வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அந்த இச்சினி வரும், ஒரு பெண்ணு ரூபத்துல வரும், வந்து வாங்கிட்டு வந்து தண்ணி குடிக்கிறது, தண்ணி கேட்கும், அந்த தண்ணி கொடுத்துரு. அது கொடுத்துட்டுனா அது உனக்கு வசியமாயிரும், வசமாயிரும் அப்படின்னு சரின்ட்டு போறாரு. இரவு 12 மணி, ராத்திரி 1-2 மணிக்கு கடற்கரை ஓரத்துல பௌர்ணமி அன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. அங்க இருந்து ஒரு பெண்ணு வருது, மிக மிக அழகான பெண்ணு. பார்த்தோன்னா அப்படியே கிட்ட வந்து நின்று தண்ணின்னு கேட்குது. ஒரு உடம்பு அப்படியே கடன்னு ஆடுது. கடைசி வரையும் 3 முறை கேட்குது, அதுக்கு மேல கேட்காது. 3 முறை கடிச்சு தண்ணி கூட கையேந்தி இவர் ஆட்டம் தான் ஆடிட்டு இருந்துச்சு. கடன்னு மறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த தகுதி இல்ல. அப்புறம் திரும்ப போனாரு. என்ன இப்படி பெண் ஒருவர்கிட்ட பார்த்து நானே எனக்கு என்ன மறந்துட்டேன், நானு அந்த மயக்கத்துல தான் என்னால கொடுக்க முடியல அப்படின்ட்டாரு. சரி இன்னொரு முறை உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னாரு. இது உண்மையாகவே நடந்த விஷயம். இது உண்மையாவே நடந்தது. 2வது முறையாக என்னாச்சுன்னா, பௌர்ணமி பௌர்ணமிக்கு போய் கடற்கரையில் இருந்தா, சரி உனக்காக வேண்டி வயசானவங்களா நான் போக சொல்றேன் அப்படின்னு. வயதான ஒரு மூதாட்டி வருவாங்க, நீ கொடுத்துரு அப்படின்னு. சரி அப்பனா சந்தோஷம், நான் கொடுத்துருவேன் அப்படின்னு காத்திருக்காரு. வராங்க, அதே மாதிரி வருது. 2-3 மணிக்குள்ள வராங்க, நடந்து வராங்க. வந்து தண்ணி கொடுன்னு அதே உடம்பாட்டம் கடன்னு 3 வாட்டி கேட்டு மறைஞ்சிருச்சு. ஏன்னா ஒன்று பிரார்த்தனை, 2வது வந்து எல்லாரும் எல்லா விஷயங்களும் அடைய முடியாது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு, உண்மை சம்பவம். அதன் பிறகு என்ன வந்து சொன்னாரு, உளுந்து அழுதாரு. அப்படியே சொல்லிட்டாரு, நான் சொன்ன உனக்கு பிரார்த்தம் இல்ல, உன்னால முடியாதுன்னு நீ கேட்கல அப்படின்னு. இதுதான் தாந்திரா என்பது வந்து நம்ம விரும்புற மாதிரி. அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னும் அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேன் அடுத்து. அது வந்து நீங்க கேட்கலாம், தாந்திரா சம்பந்தப்பட்ட விஷயம்.